மணிக்கு சர்ச்சை எப்படி இருக்கணும் சொல்லுங்க. அப்பா 9 மணி ஆராதனா 9 மணிக்கே சபை அப்படி ஃபுல் பேக்கா நிரம்பி இருக்கணும். ஆமென். அதான் கர்த்தர் விரும்புகிறது. சரியா? இனி வர்ற நாட்களிலே ஆரம்பமே இருக்கும்போது சம்பூர்ணமா இருக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஒரு புதிய ஆண்டிற்குள்ளே கர்த்தரை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். அநேக எதிர்பார்ப்புகள், அநேக தேவைகள், ஒருவேளை கடந்த ஆண்டு சில நன்மைகள் நடக்கும் அப்படின்னு நினைத்து ஒரு புதிய ஆண்டுக்குள்ள நம்ம பிரவேசித்து வந்திருக்கிறோம். நிச்சயமாகவே இந்த ஆண்டு உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் நன்மைகளை செய்வார் என்பதில் சந்தேகம் இல்லை. அல்லேலூயா. நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியத்தில் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்ய போகிறார். நீண்ட நாட்களாக நீங்கள் காத்திருக்கும் காரியத்தில் உங்கள் காத்திருப்பை கர்த்தர் முடிவுக்கு கொண்டு வரப்போகிறார். நன்மையை, கிருபையை உங்க வீட்டுக்குள்ள கர்த்தர் தரப்போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க கர்த்தர் நல்லவர் அப்படின்னு? மற்றவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு இந்த இடத்துல நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம் பார்த்தீங்களா? ஏன் உள்ள உட்கார்ந்து இருக்கிறோம் தெரியுமா? போன வருஷம் இருந்த நிறைய பேருக்கு வருஷம் இல்லை. நிறைய பேர் பின்வாங்கிட்டாங்க, நிறைய பேர் ஆண்டவரை மறந்துட்டாங்க, நிறைய பேர் உலகத்தை விட்டு போயிட்டாங்க, அநேக ஊழியக்காரர்கள் நித்திரை அடைந்துட்டாங்க. நம்ம உயிரோடு இருக்கிறோம்னா அவங்கள விட நம்மளாம் பரிசுத்தவான்களா அப்படின்னு பார்த்தா இல்லை. அவங்கள விட நம்ம நீதி உள்ளவர்களா? இல்லவே இல்லை. அப்புறம் ஏன் இன்னைக்கு வந்து நிற்கிறோம்னா நான் ஒன்னே ஒன்று சொல்லுவேன், கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. நம்ம பாவத்தை கர்த்தர் பார்க்கவே இல்லை தெரியுமா? 2025 மட்டும் பாவத்திற்கு தக்க தண்டனையை கொடுத்திருப்பார்னா இன்னைக்கு இந்த இடத்துல எத்தனை பேர் வந்திருப்போம்னு தெரியாதுல்ல. பாவத்திற்கு தக்க தண்டனையை கர்த்தர் கொடுக்கல. அதை விட்டுருங்களேன். 26 கர்த்தர் கோவப்பட்டு, எப்பா உனக்கு ஒரு வாரம் தான் டைம், ஒரு வாரத்துக்குள்ள ஏதாவது தப்பு பண்ணனா உனக்கு அடி விழும் அப்படி நினைச்சிருந்தாருன்னா கூட இந்த 2வது வாரம் எப்படி இருக்க முடியாது. இந்த புது வருஷம் பிறந்தே நிறைய விஷயத்துல கர்த்தரை துக்கப்படுத்தினோம். ஆனாலும் இன்னைக்கும் உள்ள வந்து நிக்கிறோம்னு சொன்னா கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. பாவங்கள் எத்தனையோ நீனையா இருந்தால் பாவங்கள் எத்தனையோ
எல்லாம் ஒரு நிமிஷம் ஆண்டவரை கேளுங்க. ஆண்டவரே, நீங்க எங்களோட பேசுங்கப்பா. ஒரு மனிதனுடைய சத்தத்தை கேட்பதற்கு இந்த இடத்துல நாங்க வரல. பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட பேசணும். நீங்க எங்க கூட இடைப்படணும்னு கேளுங்களேன். இந்த நேரம் முழுவதையும் ஆவியானவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள விட்டுக் கொடுக்கிறோம். தயவாய் என்னை மறைத்துக் கொள்ளுங்க. சுயத்தின் வார்த்தைகள் எதுவும் வெளிவராதபடிக்கு ஆவியானவர் எங்களோடு கூட பேசுவீராக. நீர் பேசும் வார்த்தைகள் எங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கட்டும் ஐயா. அப்பா, இன்றைக்கு கர்த்தர் பேசக்கூடிய இந்த வார்த்தை எங்க குடும்பத்தில் இருக்கிற கட்டுகளை உடைக்கட்டும், எங்க தொழிலில் இருக்கிற பிரச்சனைகளை மாற்றட்டும். எதை நீர் எங்களிடத்தில் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீரோ அதை செய்யும்படியாய் நான் ஜெபிக்கிறேன், தாழ்த்துகிறேன், பெருமையாக்குகிறேன். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அல்லேலூயா. நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக லூக்கா 5ஆம் அதிகாரம் அதுல முதல் 7 வசனத்தை நீங்க என்ன பண்ண போறோம், நம்ம தியானிக்க போகிறோம். எல்லாரும் உங்க வேத புஸ்தகத்தை முதல்ல கையில எடுங்க. சரியா? சின்ன பிள்ளைங்க கையிலனா கட்டாயம் அடுத்த முறை வரும் பொழுது வேதாகமம் இருக்கணும். நீங்க பைபிள் கொண்டு வந்தீங்கன்னா பைபிளை கையில எடுத்துருங்க. லூக்கா 5ஆம் அதிகாரத்துல முதல் 7 வசனத்தை என்ன பண்ண போறோம் அப்படின்னா, வசனத்தின் வசனமாய் கொஞ்சம் வேகமாய் ஆனால் உங்களோடு கூட பேசி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இன்றைக்கு என்ன